வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கிறது. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது கிருத்திகை 1 நட்சத்திர பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் நட்சத்திர பாதத்துக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ சராசரியாக ஒரு வருட காலங்கள், அதாவது மே மாதம் 1 2024 மே மாதம் 14 2025 வரை கிட்டத்தட்ட 380 நாட்கள் இந்த குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்திலும் ரோகிணி நட்சத்திரத்திலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி பலன்களை கொடுக்க போகிறார்கள். இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது மேச ராசியில் உள்ளது. கேதுவினுடைய ஆளுமைக்குட்பட்டது. ஆக மேச ராசியில் இருக்கின்ற இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அப்போ கிருத்திகை என்பது சூரியன். அந்த சூரியன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்தெந்த விஷயங்களில் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அரசு காரியங்களில் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ அதை முழுமையாக எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அரசாங்க எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கின்ற இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக நீட் சம்பந்தப்பட்ட, ஏன்னா அஸ்வினிங்கிறது மருத்துவத்துறைக்குள்ள ஒரு கிரகம் அல்லவா. அப்போ இந்த குரு பகவான், அதாவது பாக்கியத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது மேசராசிக்கு 9க்குரியவனான அந்த குரு பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது, அந்த சூரியனுங்கிறது 5க்குரியவன் அல்லவா. அப்போ 5 என்பது அதிர்ஷ்டம் அல்லவா. அப்போ நீட் சம்பந்தப்பட்ட தேர்வில் எழுதி கொண்டிருந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குரு பெயர்ச்சியில் நீட்ல வெற்றி கிடைக்கும். எம்பிபிஎஸ் மருத்துவத்துறைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ தந்தையின் சார்ந்த விஷயங்கள், பாகப்பிரிவினை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு பிரச்சனை இருந்தவர்களுக்கு விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு இந்த குரு பெயர்ச்சியில் இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் இதுவரைக்கும் ஒரு மனசில் ஒரு குழப்பமாகவே இருந்தது, ஒரு தடையாக இருந்தது, ஒரு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா இப்போ அந்த கன்ஃபியூஷனில் விலகப் போகிறது. ஏன்னா அந்த குரு பகவான் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கிறன்னா, சூரியனுங்கிறது என்ன, உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா. நிச்சயமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தன்மை, எதையும் சாதிக்கலாம், எதையும் வெற்றி பெறலாம் என்கின்ற அந்த அமைப்பினை நிச்சயமாக உங்களுக்கு உண்டாக்கும். எதை செய்தால் நன்று, எதை செய்தால் தீமை என்று பகுத்தறிந்து செய்யக்கூடிய தன்மைகள் உண்டு. அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் மேசராசிக்கு 2ஆம் இடத்தில் வரும்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் விருத்தி அடையக்கூடிய தன்மை. நீங்கள் என்ன தொழிலை செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த தொழிலின் மூலமாக ஆதாயம், அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, அதாவது குழந்தை பிறப்பில் தடைப்பட்டு கொண்டே இருந்தது, ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தது, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் ஆனாலும் ஒரு விடை கொடுக்கல என்றிருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மே 1 6ஆவது மாதம் வரைக்கும், அதாவது ஜூனுக்குள்ள ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் தவித்து கொண்டிருந்தவர்கள் கடனை அடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். வேலையில் ஒரு நல்ல மாற்றம், அதாவது ஒரு உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி எந்த மாற்றங்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்லவைகளாக நடக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். அதே போல 12/6/2024 19/8/2025
2024 வரை இந்த குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டத்தில் தாய் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது தாய்க்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு இருந்தாலும் அது சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்வின் நட்சத்திர பிறந்தவர்கள் நிச்சயமாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாள் ஒரு ஆசைப்பட்டிருந்தேன், எனக்கு ஒரு கனவு இல்லம், இந்த இடம் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் கனவு வாகனம் வாங்கக்கூடிய யோகம். இதுவரைக்கும் நான் ஒரு 2 வீலர் தான் வச்சுட்டு இருக்கேன், ஒரு 4 வீலர் வாங்கணுங்கிற எண்ணம் அந்த கனவு ரொம்ப நாளாக இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட, அதாவது ஒரு விளையாட்டு துறையில் இருக்கின்ற இந்த அஸ்வின் நட்சத்திர பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, அதன் மூலம் புகழ் பெறக்கூடிய தன்மையை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அரசியல் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா 6-12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ வெளிநாட்டு தொடர்புனா என்ன? நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், அல்லது நீங்கள் இங்கே இருந்து வேலை பார்த்தாலும் ஒரு MNC கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள், அல்லது சொந்த ஊரை விட்டு அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவத்தில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஏதாவது ஒரு துறையில் புகழ் பெறக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. அதே சமயத்தில் கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருப்பவருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு வித்தியாசமான இதில் ஈடுபட்டு அதன் மூலயமாக உங்களுக்கு புகழ் பெறக்கூடிய தன்மை. ஏன்னா கேதுவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லவா, அப்போ கேதுங்கிறது ஒரு வித்தியாசமான உள்ள கிரகம் அல்லவா. அப்போ யாரும் செய்யாத, யாரும் பார்க்காத வித்தியாசமான முறையில் ஈடுபட்டு அதன் மூலமாக ஒரு புகழை அணியக்கூடிய தன்மை. ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில், கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள், வேற இடத்துக்கு மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தவர்களுக்கும் நன்றாக இருக்குது. ஏன்னா சனி பகவானும் பார்த்தீங்கன்னா 10க்குரியவன் 11க்குரியவன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால தொழில் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ரொம்ப நாளாக ஒரு வழக்கு இருந்தது, வழக்கு சார்ந்த விஷயத்தில் விடுதலை கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடத்தில் அந்த அழுத்தம், பிரஷர் எது உங்களுக்கு எது உங்களுக்கு வலியை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த வலியிலிருந்து நிவாரணம் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். என கடந்த சில வருடங்களாக உங்களுக்கு எந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்ததோ, அது குறிப்பாக திருமண விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இந்த வருடங்கள் உங்களுக்கு நல்லவைகளாக நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும், என்னுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும், பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஷேர் செய்யுங்க. நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.